ஹலோ குட்டீஸ், வாங்க வாங்க. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மந்திர கதை உலகத்துக்கு போக போறோம். ஒரு பெரிய ராஜா, ரொம்ப பெரிய அரண்மனை, அப்புறம் ஒரு சுவையான ரகசியம். இது எல்லாம் இந்த கதையில இருக்கு. தயாரா இருக்கீங்களா? அந்த பெரிய ராஜாவை பார்க்க நீங்க தயாரா குட்டீஸ்? எனக்கு உங்க சத்தம் கேட்கலையே. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஆமாம்னு சொல்லுங்க பாப்போம். வாவ், சூப்பர். வாங்க போகலாம். இவர்தான் மாமன்னர் அக்பர். அவரோட பெரிய அழகான முகலாய அரண்மனையில ரொம்ப ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கோட்டை, அழகான தோட்டம் எப்படி இருக்கும்? பகுதி 1. உடைந்த அரண்மனை சுவர். அடடா, உப்ஸ். அக்பர் ராஜா நடந்து போகும்போது சுவர்ல இருந்த பூச்சி அப்படியே உறிஞ்சி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டாரு. அவ்வளோ பெரிய அரண்மனையில இப்படி சுவர் உடைஞ்சிருந்தா ராஜா சும்மா இருப்பாரா? உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. டோலக், உடனே இந்த சுவரை சரி செய் அப்படின்னு மாமன்னர் அக்பர் ரொம்ப சத்தமா தன்னோட வேலைக்காரனான டோலக் கிட்ட உத்தரவு போட்டாரு. பகுதி 2. கோபமான அரசர். அடுத்த நாள் அக்பர் வந்த பார்த்தா சுவர் இன்னும் சரியாகல. அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. குட்டீஸ், அக்பர் ராஜா மாதிரி உங்களோட கோபமான முகத்தை எனக்கு காட்ட முடியுமா? மூக்க சுருக்கி கர் அப்படின்னு சத்தம் போடுங்க பாப்போம். பாவம், டோலக் பயத்துல அப்படியே நடுங்கிட்டான். எனக்கு எனக்கு நேரம் இல்ல மன்னா அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே சொன்னான். இத கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் தாங்கல. உடனே ஒரு கிண்ணம் சுண்ணாம்பு கொண்டு வா அப்படின்னு கத்துனாரு. சுவரை சரி செய்யாததுனால அந்த எரியும் சுண்ணாம்ப சாப்பிட வைக்கிறது தான் டோலக்குக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. பகுதி 3. பீர்பாலின் புத்திசாலித்தனமான வெண்ணெய் தந்திரம். குட்டீஸ், இப்போ ஒருத்தர் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து நம்ம டோலக்க காப்பாத்த போறாரு. அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ, புத்திசாலி பீர்பால். பயந்து போயிருக்கிற டோலக்க பார்த்து பீர்பால் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாரு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். சுண்ணாம்பு சாப்பிட்டா வாய் எரியும் இல்லையா? அதனால அந்த கிண்ணத்துல சுண்ணாம்புக்கு பதிலா சுவையான சாஃப்டான வெண்ணெய வைக்க சொன்னாரு நம்ம பீர்பால். குட்டீஸ், நீங்க சொல்லுங்க. காரமான எரியும் சுண்ணாம்பு இல்லைனா சுவையான இனிப்பான வெண்ணெய், இதுல எதை சாப்பிட நீங்க விரும்புவீங்க? கண்டிப்பா சுவையான வெண்ணெய் தானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க நம்ம பீர்பாலுக்கு. பகுதி 4. சுவையான வெண்ணெய் சாப்பிடுதல். ருசி ருசி, யம்மி யம்மி. ராஜா முன்னாடி நின்னு டோலக் அந்த கிண்ணத்துல இருக்கிறத ரொம்ப ஜாலியா சாப்பிடுறான். அக்பர் ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா சுண்ணாம்பு சாப்பிட்டா வாய் எரியணுமே, இவனுக்கு ஒண்ணுமே ஆகலையேன்னு. ஆனா அவன் சாப்பிட்டது பீர்பால் மாத்தி வச்ச வெண்ணெய் ஆச்சே. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம தண்டனை வேலை செய்யலையேன்னு குழம்பி போய் தண்டனையா அதிகமாக்க முடிவு பண்ணாரு. குட்டீஸ், என் கூட சேர்ந்து எண்ணுங்க. 1, 2. 2 கிண்ணம் சுண்ணாம்போ கொண்டு வோ அப்படின்னு டபுள் தண்டனை கொடுத்தாரு அக்பர். ஒரு கிண்ணம் சாப்பிட்டே ஒன்றும் ஆகல. இப்போ 2 கிண்ணம் சாப்பிட்டா கண்டிப்பா உடம்பு சரியில்லாம போகும்னு நினைச்சாரு. ஆனா நம்ம டோலக் மறுபடியும் பீர்பால் சொன்ன மாதிரியே தந்திரம் பண்ணான். 2 கிண்ணத்திலையும் சுண்ணாம்புக்கு பதிலா வெண்ணெயை கொண்டு வந்து லபாக் லபாக்னு சாப்பிட்டுட்டான். வெண்ணெய் சாப்பிட்டா எப்படி உடம்பு சரியில்லாம போகும்? அவன் சூப்பரா இருந்தான். பகுதி 5. அரசர் சிரிக்கிறார். அக்பர் ராஜாவுக்கு இப்போ பயங்கர சந்தேகம் வந்துடுச்சு. அந்த கிண்ணத்துல மிச்சம் இருந்ததை எடுத்து தன்னோட வாயில வச்சு பார்த்தாரு. அட, இது சுவையான வெண்ணெய் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ராஜாக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டோலக், உண்மைய சொல். இந்த யோசனையை உனக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டாரு. டோலக் இன்னும் கொஞ்சம் பயந்துகிட்டே, மன்னா, அது பீர்பால் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். இத கேட்டதும் மாமன்னர் அக்பருக்கு ஹா 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 அப்படின்னு பெரிய சிரிப்பு வந்துருச்சு. பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு டோலக்குக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம மன்னிச்சு விட்டுட்டாரு. பாத்தீங்களா குட்டீஸ், புத்திசாலி பீர்பால் எப்படி எரியும் சுண்ணாம்பு சுவையான வெண்ணெயா மாத்தி தன் நண்பனை காப்பாத்திட்டாருன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி பீர்பால் வேற என்ன சூப்பரான தந்திரம் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த கதையில நாம பார்க்கலாம்.